ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 935 ஆரம்பிக்கிறது. ஆனந்தகிரியம் முழுசாக கிடைத்திருக்கும் சங்கர விஜயங்களுக்குள் ரொம்ப பூர்வ காலத்தியதாக தெரிவது ஆனந்தகிரியம். பல சோர்ஸுகளிலிருந்து அதற்கு நிரம்ப பிராமாண்யம் உண்டு என்பது உறுதியாகிறது. மாதவீயத்துக்கு 2 வியாக்கியானங்கள் சொன்னேன் அல்லவா? மாதவீயத்தில் அதற்கு ஆதிபூர்வ ஆதாரமாக சொல்லப்படும் பிருகத் சங்கர விஜயம், பிராச்சீன சங்கர விஜயம் என்பவற்றிலுள்ள விவரங்களெல்லாம் ஆனந்தகிரியத்திலேயே அடங்கியிருக்கின்றன என்றும், அதனால் இதையே பிகத் சங்கர விஜயம் என்றும் பிராச்சீன சங்கர விஜயம் என்றும் சொல்வதுண்டு என்றும் அந்த 2 வியாக்கியானங்களிலிருந்து தெரிகிறது. மாதவீயத்தில் சொல்லாத விஷயங்களையும் சில இடங்களில் இந்த வியாக்கியானங்களில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக அச்சுதராய மோடக் தம்முடைய அத்வைத ராஜ்யலக்ஷ்மியில் ஆச்சாரியாளின் கடைசி நாட்களை சொல்லுமிடத்தில் சிவரகசியத்தின் 9வது அம்சத்தில் 16வது அத்தியாயத்தில் வருகிற ஆச்சாரிய சரித்திரம் முழுவதையும் கடைசியில் அவர் காஞ்சியில் சித்தி பெற்றது வரை கோட் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஆனந்தகிரியின் பிருகத் சங்கர விஜயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று மேலும் அத்தாரிட்டி காட்டும் விதத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வதிலிருந்து ஆனந்தகிரிக்கு ஆனந்த ஞானர் என்று பெயர் இருந்தது தெரிகிறது. தனபதி சூரி தம்முடைய டிண்டிம புஸ்தகத்தில் ஆச்சாரியாளின் திக்விஜயத்தை வர்ணிக்கும் மாதவீயத்தின் 15வது அத்தியாயத்திற்கு வியாக்கியானம் செய்யும்போது என்னென்ன சித்தாந்தக்காரர்களோடெல்லாம் ஆச்சாரியால் வாதம் பண்ணினார், எப்படி வாதித்தார் என்று நீளமான 800 ஸ்லோகங்களுக்கு மேல் சொல்லி கொண்டு போகிறார். அத்த பிராச்சீனா ரோதேன வியாக்கியேயம், அதாவது பிராச்சீனமான மூலத்தை அனுசரித்து இப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் ஆனந்தகிரியத்தையே ரொம்பவும் க்ளோஸாக அனுசரித்து தான் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்பது அந்த சங்கர விஜயத்தை பார்த்தால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரியும். திக்விஜயத்தில் ஆச்சாரியால் எந்தெந்த ஊருக்கு போனார், எந்த ஆர்டரில் போனார், யார் யாரை பார்த்தார், எங்கே எத்தனை காலம் தங்கினார் என்ற விஷயங்களெல்லாம் 100க்கு 90 ஆனந்தகிரியத்தில் உள்ளபடியே இந்த வியாக்கியானத்தில் இருப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு சித்தாந்தக்காரரும் அவரோடு ஆச்சாரியால் எப்படி வாத பிரதிவாதம் பண்ணினார்கள் என்பதும் அப்படியே ஆனந்தகிரியத்தில் காணும் பாயிண்ட்டுகளாக அதே வாக்கியங்களாக கூட இருக்கின்றன. சிருங்கேரி சுவாமிகள் ஒருவருடைய உத்தரவிலும் மேற்பார்வையிலும் குருவம்ச காவியம் என்ற கிரந்தம் எழுதப்பட்டதாக சொன்னேன் அல்லவா? அதை எழுதிய காசி லக்ஷ்மண சாஸ்திரிகளே அதற்கு வியாக்கியானமும் எழுதியிருக்கிறார். மூல நூலின் ஆரம்பத்தில் அவர் ஆச்சாரியாளின் குலத்தை பற்றி சொல்லும்போது இது ஏற்கனவே கவீந்திரர்களால் விவரிக்கப்பட்டிருக்கிறது, கவீந்திரைஹி உபதர்ஷிதம் என்று சொல்லியிருப்பதற்கு அவரே வியாக்கியானம் பண்ணும்போது கவீந்திரர்களால் என்பதற்கு ஆனந்தகிரி முதலான யதீந்திரர்களால் என்று ஆனந்தகிரி ஒருவரை மாத்திரம் பெயர் குறிப்பிட்டு ஸ்தானம் கொடுத்து சொல்கிறார். ஆனந்தகிரி யதீந்திராதிபிகி இன்டெலிஜஸ்டுகளுக்குள் பிரசித்தி பெற்ற ஒருவர் H.H. வில்சன், சாண்ட்ரக்கோ சமாச்சாரம் கண்டுபிடித்து சொன்னவர். அவரும் ஆனந்தகிரியத்தின் பிராமணியத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பொதுவாக வெள்ளைக்காரர்களின் மனோபாவம் என்ன என்றே முன்பே சொன்னேன். ஆகையால் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் நாம் நம்முடைய புஸ்தகங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதை சொல்லவில்லை. அவர்களில் ரொம்ப பேருக்கு நம்முடைய வழிகளிலும் நம்பிக்கைகளிலும் கௌரவமான பார்வை இருப்பதில்லை. தஞ்சாவூர் அரண்மனையைச் சேர்ந்த சம்ஸ்கிருத சுவடிகளுக்கு இண்டெக்ஸ் தயாரித்த பர்னல் என்பவர் இப்படித்தான் ஆனந்தகிரியத்தை ஒரே கண்டனமாக பண்ணியிருக்கிறார். அதில் சொல்லியே இல்லாத விஷயத்தை சொல்லியிருப்பதாக கொரமாண்டல் கோஸ்ட் என்று அவர்கள் சொல்லும் சோழமண்டல கடற்கரையிலே ஆச்சாரியால் பல மடங்கள் ஸ்தாபித்ததாக ஆனந்தகிரியத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அப்படி இருப்பதாக இவர் பர்னல் சொல்லி கண்டனம் பண்ணியிருக்கிறார். வில்சனே ஆனந்தகிரியத்தில் அநேக மிராக்கல்கள் சொல்லியிருப்பதை நம்ப முடியாமல் இதெல்லாம் ஒரே பொய்யாக புளியிருப்பது என்று திட்டியிருக்கிறார். ஆனாலும் மொத்தத்தில் அவர் சம்மதமாக சொல்வதை ஏன் சொல்கிறேன் என்றால் அதுதான் நமக்கு அத்தாரிட்டி என்பதற்காக அல்ல. அநேக விஷயங்களில் சம்மதமாக போக முடியாதவர்களே அப்படி போகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டது நிச்சயமாக சரியானதாக பிராமாணமுள்ளதாகத்தானே இருக்கும் என்பதற்காகத்தான்.
அவர்கள் கொள்கைப்படி ஆச்சாரியால் கிபி 788 820 தானே. வில்சன் எழுதியது 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில், அதாவது 1832. அதாவது அவரது எண்ணப்படி ஆச்சாரியால் அவருக்கு 1000 வருஷம் முந்தி இருந்தவர். ஆனந்தகிரியத்தை அவை ஆராய்ந்து பார்த்து அதுவும் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்துக்கு முந்தையது, ஆச்சாரியால் காலத்தை ஒட்டியே எழுதப்பட்டது என்பதற்கு மறுக்க முடியாத உட்சான்று இருக்கிறது என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார். அக்கால இந்து மத நிலையை உள்ளபடி அறிவதற்கு இந்த புஸ்தகத்தை வெரி சேஃப் கைடாக, மிகவும் நம்பகமாக வழிகாட்டியாக பின்பற்றலாம் என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.